Hey guys, welcome back to our channel. Long time no see. I hope you guys are doing great. In this video, I'm going to share my first award-winning ceremony experience. So what is that award? Who is giving us? Where it happened? What are all the key takeaways from this conference? Let's take a look. Now it's time for who, what, where. CII Confederation of Indian Industry அப்படிங்கிற ஒரு நான் ப்ராஃபிட் நான் கவர்மெண்ட் அசோசியேஷன் இருக்காங்க. இவங்க எப்ப எஸ்டாப்ளிஷ் ஆனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 1895ல எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா they are working to drive business growth, policy advocacy and economic development. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து காம்படிட்டிவ்னஸ், இனோவேஷன், சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிற வேரியஸ் செக்டார்ஸ் வந்து கவர்மெண்ட் கூடயும் இண்டஸ்ட்ரி ஸ்டேக் ஹோல்டர் கூடயும் கொலாபரேட் பண்ணி ப்ரமோட் பண்றாங்க. சோ அந்த வகையில ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டிஜிட்டலைசேஷன் ஃபார் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில ஒரு காம்படிஷன் ஒன்று நடத்தினாங்க. சோ அந்த காம்படிஷன்ல தான் நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணோம். எங்களோட ப்ராஜெக்ட் நாங்க வந்து சப்மிட் பண்ணோம் அலாங் வித் மெனி ஸ்டேக் ஹோல்டர்ஸ். எங்க ப்ராஜெக்ட் நேம் பாத்தீங்கன்னா டைட்டன் டாட் ஏஐ how to tell time. Fortunately எங்களுக்கு gold recognition with first runner up award எங்களுக்கு கிடைச்சது. After that we got a mail, so come physically to the Gokulam hotel and attend the conference and getting your award physically. So என் கூட அப்படியே டிராவல் பண்ணுங்க. நான் அந்த போன ஜேர்னியை வந்து அப்படியே ஒரு சின்ன vlog மாதிரி அப்படியே எடுத்திருக்கேன். என் கூட அப்படியே நீங்களும் அந்த அவார்ட் செரிமனிக்கு வந்து என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிற ஒரு குவிக்கான வியூவை பார்க்கலாம். இந்த மிடில் ஆஃப் த டைம் நான் உங்களுக்கு சம் கீ டேக்அவேஸ் உங்களுக்கு நான் சொல்றேன். அதே மாதிரி நீங்களும் இப்ப ஃபியூச்சர்ல ஒரு ஈவென்ட்க்கு எங்கேயாவது ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு போறீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்க மைண்ட்ல வச்சு ஈஸியா உங்களால தெரிஞ்சுக்க முடியும். லெட்ஸ் கோ. Of view, I would say there are 4 things you can learn from any conference or event. Number 1, industry trend and innovation. அதாவது நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஒரு சின்ன சர்க்கிள்குள்ள மட்டும் தான் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். அண்ட் அதை தாண்டி பெருசா யோசிக்கிறதுக்கான டைம் நமக்கு இருக்காது. ஸோ இந்த மாதிரியான ஒரு கான்ஃபரன்ஸோ ஒரு ஈவெண்ட்டோ நம்ம போகும்போது நம்ம எங்க இருக்கோம், இந்த வேர்ல்டு எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு, அந்த பர்டிகுலர் செக்டார்ல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் என்ன மாதிரியான இனோவேஷன்ஸ்லாம் மற்ற ஸ்டேக் ஹோல்டர் மற்ற இண்டஸ்ட்ரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்பர் 2, நெட்வொர்க்கிங் அண்ட் பார்ட்னர்ஷிப். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, அதாவது இங்க நிறைய பிக் லீடர்ஸ் வருவாங்க, நிறைய ப்ரொஃபஷனல்ஸ், எக்ஸ்பர்ட்ஸ், என்டர்பிரினர்ஷிப் எல்லாருமே வருவாங்க. நமக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்க கூட பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். சோ அந்த மாதிரி சமயத்துல அவங்க கிட்ட பேசி அவங்களோட கான்டாக்ட் நாம கேட்க முயற்சி பண்ணலாம். அண்ட் நம்மளோட நெட்வொர்க்கையும் வந்து க்ரோ பண்றதுக்கு இது ஒரு முக்கிய நெட்வொர்க்கிங். நம்பர் 3, ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ். சோ இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ்ல நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய லீடர்ஸ், என்டர்பிரினர்ஸ், எக்ஸ்பர்ட்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ்லாம் வந்திருப்பாங்க இல்லையா. சோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பேனல் டிஸ்கஷன்ஸ் நடத்துவாங்க, இல்ல அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் அவங்க கடந்து வந்த சம் ஃபெயிலியர்ஸ், சக்சஸ் எல்லாத்தையுமே நம்ம கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. சோ அவங்கள்ட்ட இருந்து நம்ம நிறைய இன்சைட்ஸ் வந்து நம்மளால கத்துக்க முடியும். பிகாஸ் நம்ம சம் ஏர்லி ஸ்டேஜ்ல தான் இருப்போம். சோ அந்த மாதிரியான லீடர்ஸ்ல இருந்து அவங்களோட ஃபெயிலியர்ஸ் அண்ட் சக்சஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்பவே நம்ம அதெல்லாம் வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டு we can grow easily. Number 4, நியூ ஐடியாஸ் அண்ட் இனோவேஷன். சோ நம்மள மாதிரியே நிறைய இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து அவங்கவுங்க நியூ ஐடியாஸையும் நியூ இனோவேஷனையும் வந்து அங்க ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அதுல இருந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கோ இல்ல நம்ம லைஃப்லயோ ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல நாம நின்னுகிட்டு இருப்போம். சோ அங்க சொன்ன விஷயங்கள்ல இருந்து நம்மளோட ப்ராப்ளம்க்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைக்குமா, இல்ல வேற மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு ஏதாவது ஒண்ணு ஸ்பார்க் உண்டாகலாம். சோ அந்த மாதிரி நடக்கிற ஒரு விஷயங்கள் வந்து இங்கே நிறைய ஏற்படும்.
அதனால அவங்க சொல்ற நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட மைண்ட்ல இருந்து ஒரு நியூ பெர்ஸ்பெக்டிவோ இல்ல ஒரு நியூ ஐடியாவையோ ஒரு இனோவேஷனையோ நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா அதுதான் வந்து ஒரு கிரேட் சக்சஸ் இந்த கான்ஃபரன்ஸ் நாம போனதுக்கு. So there you have it. These are all the 4 points in my point of view. You can get it from any conference or event. I highly recommend உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கான்ஃபரன்ஸ் அல்லது ஈவென்ட் போறதுக்கான சான்ஸ் கிடைச்சுச்சுன்னா never miss it. It's gonna be worth it. So கண்டிப்பா போங்க. அண்ட் நீங்க போகும்போது இந்த 4 பாயிண்ட்ஸையும் மனசுல வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறைய நாலேஜ் அண்ட் நீங்க நிறைய நியூ விஷயங்களை வந்து நீங்க கத்துக்கலாம். Thank you so much for watching. I'll see you guys in next video. Until then, have fun. Love you all. Peace out.